ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்மை ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்றும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் 2 காரியங்களை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. முதலாவது காரியம், நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் பாவத்தின் இருள்களிலே, அநீதிகள், அக்கிரமங்கள் என்கிற இருள்களிலே அகப்பட்டிருக்கின்றது. தெய்வீகம் இல்லாமை என்கிற இருள் இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து இந்த ஜனங்களை மீட்கும்படிக்கு நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் இந்த உலகத்தில் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நாம் எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும் என்றால் 16வது வசனம் சொல்லுகின்றது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று. நம்முடைய நற்கிரியைகள் தான் வெளிச்சம். நாம் விளக்காக காணப்படுகின்றோம். ஆகவே நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற நல்ல செயல்களை இந்த உலகத்தின் மனுஷர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கமாய் இருக்கின்றது. அநேக நேரங்களில் மனுஷர்களிடத்திலிருந்து நற்கிரியைகள் வெளிப்படுவதற்கு பதில் துர்க்கிரியைகள் வெளிப்படுகின்றது. ஆகவே ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதில் தூஷிக்கின்ற நிலைதான் வந்து விடுகின்றது. ஆகவே நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டியது இருள் அல்ல, வெளிச்சமாய் இருக்கின்றது. இப்படி நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சமாகிய நல்ல செயல்கள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டுமானால் நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றதோ அவனுடைய வெளிச்சம் இந்த உலக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மேல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை யாருக்கும் பயனற்றதாக மாறிவிடும். நாம் நினைக்கலாம், என் குடும்பத்திற்கு நான் பிரயோஜனமாக இருக்கின்றேனே, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் உபயோகமாக இருக்கின்றேனே என்று. ஆனால் தேவன் நம்மை குறித்து விரும்புகின்ற காரியம் ஒரு குறுகின வட்டத்துக்குரியதல்ல. நாம் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய வெளிச்சம் அநேகருக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆகவே அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் நற்கிரியை என்கிற வெளிச்சம் அநேகருக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக உங்களை குறித்து நீங்களே சிந்தித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை வைத்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஒருவேளை அதிலிருந்து நீங்கள் விலகி போய் வேறொரு இடத்தில் அமர்ந்து விடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு பயனற்றதாக மாறிவிடும். சூழ்நிலைகள் கடினமாயிருக்கலாம், பிரச்சனைகள் பெரியதாயிருக்கலாம், தாக்கு பிடிப்பதற்கு கடினம் உண்டாகலாம். ஆனால் தேவன் வைத்த இடத்தை விட்டு விலகி செல்வது நீங்கள் உபயோகமற்ற ஒரு நபராக மாறுகிறதற்கு ஏதுவாகிவிடும். ஆகவே எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் வைத்திருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை நம்பி வெளிச்சம் கொடுங்கள். உங்கள் நற்கிரியை அநேகரை சந்தோஷப்படுத்தட்டும். தேவன் மகிமைப்படுவார், உங்களுக்கும் பலன் உண்டாகும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்றும் எங்கள் நற்கிரியை என்கிற வெளிச்சம் இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்றும் நாங்கள் உம்மில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலையும் உம்மை விட்டோ நீர் வைத்த இடங்களை விட்டோ நாங்களாக விலகிச் செல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு நற்கிரியைகளை செய்து ஜீவிக்க எங்களை பலப்படுத்தி அருளும். சூழ்நிலைகளின் கடினங்களை மாற்றி எங்களுக்கு லகு உண்டாக்கும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.